வணக்கங்க. ஆர்பிகாஸ் கோயம்புத்தூர்லேருந்து பிரபுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்ட் டஸ்ட்ருங்க. 2019 மாடல், ஒரே ஓனர், ஒரு டீசல் வண்டி, RXS வேரியண்ட்டுங்க. இந்த வண்டி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இப்போ வண்டி ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். கடைசியில் தான் உங்களுக்கு வண்டியோட ப்ரைஸ் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து ப்ரைஸ் டீட்டெயில் நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்கன்னு சொல்கிறாங்க. மறக்காமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். முதல்ல இன்ஜின் ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1500 சிசிங்க, 85 PS பவர் வரக்கூடிய இன்ஜினுங்க. ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 4 சிலிண்டர் இன்ஜினுங்க. இதோட பிஹெச்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85 பிஹெச்பி 3750 RPMல கிடைக்குதுங்க. டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 நியூட்டன் மீட்ரு 1900 RPMல கிடைக்குதுங்க. பரவாயில்ல, நல்ல பவர்ஃபுல்லான இன்ஜினுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனி ரெக்கமெண்ட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20 கொடுக்குறாங்க. உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக 18க்கு மேலே தான் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு டீசல் வண்டி, நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க. இது ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வண்டிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குங்க. ஒரு வெறும் லோ கிலோமீட்டருங்க, வெறும் 49,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க இந்த வண்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸுங்க, அதாவது தரைக்கும் வண்டிக்கு உண்டான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸுங்க. ஒரு SUV செக்மெண்ட்டில் இந்த அளவுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் மட்டும்தான் வருது. உங்களுக்கு பம்பி ரோட்ஸு, எவ்வளோ பெரிய ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2019 மாடலுங்க. இது வந்து 2019 தான் ஃபேஸ் லிஃப்ட் ஆச்சு. 2018 வரைக்கும் இன்னொரு ஃபேஸ் வந்துட்டு இருந்துச்சுங்க. இந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரோம் கிரில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸுங்க பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DRL கொடுத்துருக்காங்க. இது 2019 வேரியண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. DRL கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் ஹெட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. 2 ஃபாக் லேம்ப்ஸ் வந்துருதுங்க இந்த வண்டியில். ரொம்பவுமே நீட்டாக, கலரும் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதுங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் சைஸுங்க. டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குட்ஈர் டயர் போட்டிருக்காங்க. ஒரு நியூ டயர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 215க்கு 65 R16ங்க டயர் சைஸு. உங்களுக்கு பரவாயில்ல, நல்லா டயர் மைலேஜும் நல்லா கிடைக்குங்க உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட லென்த்துங்க. வண்டியோட லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 அடி வருதுங்க. அதே மாதிரி வண்டியோட வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.9 அடி வருது. அப்புறம் வண்டியோட ஹைட்டுங்க, வெஹிக்கிளோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5.5 அடி வருதுங்க. பரவாயில்ல, நல்ல ஹைட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீல் பேஸுங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 8.8 அடி வருது. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் டயரோட சென்டர் பாயிண்ட்டு, பேக் டயரோட சென்டர் பாயிண்ட், அதாவது இந்த ஃப்ரண்ட் டயரோட சென்டர் பாயிண்ட்டும் பேக் டயரோட சென்டர் பாயிண்ட் தான் உங்களுக்கு வீல் பேஸுங்க. இந்த வீல் பேஸ் கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு டேர்னிங் ரேடியஸ் வருங்க. இதோட டேர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.2 மீட்ரு வந்து டேர்னிங் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. டேர்னிங் ரேடியஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு U-turn பண்ணுறது தான் டேர்னிங் ரேடியஸ். அந்த டேர்னிங் ரேடியஸ் வந்து வீல் பேஸ் கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு டேர்னிங் ரேடியஸ் மாறும் ஒவ்வொரு வண்டிக்கும். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 5.2 மீட்டர்ஸ் டேர்னிங் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இதோட கர்ப் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1236 கிலோங்க. நல்ல வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரோட் ஸ்டெபிலிட்டி, லாங் ட்ராவல் ஆகட்டும், உங்களுக்கு ஆஃப் ரோட்ல ஆகட்டும், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ரெனால்ட் டஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே ரொம்பவுமே பிடிக்கக்கூடிய ஒரு வண்டி. இதில் வந்து ஆஃப் ரோடு பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110 விட இது 85 PS வந்து நல்ல மைலேஜ் கிடைக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாய்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. டஸ்டரோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. தென் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டோர் பவர் விண்டோ வந்துடுதுங்க. தென் பார்த்தீங்கன்னா இதில் சென்ட்ரல் லாக்கிங், ரிமோட் கீழே வந்துடுது. மோட்டரைஸ்ட் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுதுங்க. ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க.
தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் சிஸ்டங்க. மியூசிக் சிஸ்டம் வந்து டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம்ங்க. அதில் வந்து ப்ளூடூத் பென்ட்ரைவ் ஆப்ஷன் எல்லாமே வந்துடுது உங்களுக்கு. ஏசி மேனுவல் ஏசி தான் உங்களுக்கு. மியூசிக் சிஸ்டோட கண்ட்ரோல் வந்து ஸ்டேரிங் கீழே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து இதுதான் வந்து மியூசிக் சிஸ்டோட கண்ட்ரோலுங்க. ஸ்டேரிங் கீழே ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறது, ஃபோன் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுலேயே வந்துடும் உங்களுக்கு. தென் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் பொய் சொல்ல கிடையாதுங்க, வெறுமே உண்மையாகவே 49,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது. சீட் கவர்ஸே போடலை இவங்க, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பிளாக் இன்டீரியர் ஃபினிஷிங்கு, மேலே வந்து உங்களுக்கு பீச் ஃபினிஷிங் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. வண்டி பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது. சீட் கவர்ஸ் போடாமே பார்த்தீங்கன்னா பிளாக் சீட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு கரையும் கூட இல்லாமல் இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆம்ப்ரெஸ்ட் வந்துடுது உங்களுக்கு. ஆம்ப்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் அது கொடுத்துருக்காங்க ஆம்ப்ரெஸ்ட்டு. ஸோ ஆம்ப்ரெஸ்ட் ஆப்ஷனும் வந்துடுதுங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கு. ரொம்ப லெஸ் டிரைவிங்காட்டி வந்து யூசேஜும் ரொம்பவுமே கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபாகர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்துடுதுங்க இந்த வண்டியில். கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அது மியூசிக் சிஸ்டம், டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டத்தில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்துடும். தென் பார்த்தீங்கன்னா டஸ்டரோட லெட்டர்ஸ் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப ரகட் லுக் இருக்குதுங்க வண்டியில். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸுங்க. இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹியூஜ் பூட் ஸ்பேஸுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சூட்கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 சூட்கேஸ் வந்து பெரிய சூட்கேஸே வைக்கலாம். இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 475 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கும் வெஹிக்கிள் வந்து ரொம்பவுமே கேப்பபிளாக இருக்குங்க. தென் ரியர் பம்பர்ஸ் கஸ்டமர் அடிஷ்னலாக போட்டிருக்காங்க. இதோட டேங்க் கெப்பாசிட்டி, டீசல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 50 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு போதுமானதுக்கு விட உங்களுக்கு அதிகமாகவே உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 50 லிட்டருங்கிறது வந்து ரொம்பவுமே சஃபிஷியண்ட்டான ஒரு டேங்க் கெப்பாசிட்டிங்க. இந்த வண்டி பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 2019 மாடல், ஒரே ஓனர், கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க, RX-S வேரியண்ட்டுங்க, ஒரு டீசல் வண்டி, மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,40,000 ரூபா கேட்குதுங்க. அதுவுமே ஃபிக்ஸடு கிடையாதுங்க, நெகோசியபிள் தான். நீங்கள் மறக்காமல் ஆர்பி காஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், பெல் ஐக்கானை தட்டிடுங்க. வணக்கங்க.